சென்னை பனையூரில் தாவேக்கு அதிருப்தி நிர்வாகி அஜிதா சாலையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்பொழுது அலுவலகத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தொடர்ந்து இன்று காலையிலிருந்து இது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தி வருகிறோம். தாவேகா பெண் நிர்வாகி அஜிதா அவர்கள் காலையிலிருந்தே தாவேகா தலைவர் விஜய் அவர் சந்திக்காமல் செல்ல மாட்டேன் என தொடர்ந்து அலுவலகம் முன்பாக நின்று கொண்டிருந்தார். அதுக்கேற்ற போதுதான் தாவேகா விஜய் அவர்கள் கார் வரும்பொழுது கூட அந்த காரின் முன்பாக நின்று ஆதரவாளருடன் கோஷங்கள் எழுப்பியது பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இன்று புதிதாக பெண் பவுன்சர்களையும் அங்கு இறக்கப்பட்டிருந்தது பார்க்க முடியுது. ஆண் பவுன்சர் பெண் பாதுகாவலரும் அங்கு இருந்தார்கள். இது போன்ற பிரச்சனை எழுமா என்ற எண்ணம் என்பது ஏற்கனவே தாவேகா தலைமை தெரிஞ்சிருக்கிறதா ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்குது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து எனக்கு விஜய் நிர்மல்குமார் கூட அவரோட பேச்சுவார்த்தை ஈடுபடுவதாக நீங்க அமைதியாக இருங்கள், கடந்து செல்லுங்க என தெரிவித்தது. அதற்கு சரியான உடன்பாடு எட்டப்படாததால் அந்த பெண் நிர்வாகி தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் தாவேகா அலுவலகத்தில் ஆலோசனை ஈடுபட்டு வந்த பொதுச்செயலர் ஆனந்த் அவர்கள் வெளியே வர முடியாமல் யோசித்து தாவேகா அலுவலக பின்வாசலில் சென்றிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் ஒரு தொண்டருடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு தாவேகா அலுவலக பின்புறம் செல்கிறாரா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. என்னன்னா அந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து தர்ணா ஈடுபடுவதால் அவரிடம் பதில் சொல்ல முடியாமலையா அல்லது காரின் முன்பு மீண்டும் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவாரா என்ற ஐயத்தில் அலுவலக பின்புறம் சென்றாரும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு பெண்ணை குறிப்பாக ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்றால் தொடர்ந்து அவர்கள் நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சமாதான பேச்சு நடத்த வேண்டும். அது ஏன் ஈடுபடவில்லை என்ற கேள்வியை அங்கே கூட பெண் நிர்வாகியும் கூட அந்த ஆதரவாளரும் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தாவேகாவுடைய பொதுச்செயலர் ஏன் பின்புறம் சென்றார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அர்னேஷ், சென்னை பனையூரில் தாவேக்கு அதிருப்தி நிர்வாகி அஜிதா சாலையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்பொழுது அலுவலகத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தொடர்ந்து இன்று காலையிலிருந்து இது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தி வருகிறோம். தாவேகா பெண் நிர்வாகி அஜிதா அவர்கள் காலையிலிருந்தே தாவேகா தலைவர் விஜய் அவர் சந்திக்காமல் செல்ல மாட்டேன் என தொடர்ந்து அலுவலகம் முன்பாக நின்று கொண்டிருந்தார். அதுக்கேற்ற போதுதான் தாவேகா விஜய் அவர்கள் கார் வரும்பொழுது கூட அந்த காரின் முன்பாக நின்று ஆதரவாளருடன் கோஷங்கள் எழுப்பியது பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இன்று புதிதாக பெண் பவுன்சர்களையும் அங்கு இறக்கப்பட்டிருந்தது பார்க்க முடியுது. ஆண் பவுன்சர் பெண் பாதுகாவலரும் அங்கு இருந்தார்கள். இது போன்ற பிரச்சனை எழுமா என்ற எண்ணம் என்பது ஏற்கனவே தாவேகா தலைமை தெரிஞ்சிருக்கிறதா ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்குது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து எனக்கு விஜய் நிர்மல்குமார் கூட அவரோட பேச்சுவார்த்தை ஈடுபடுவதாக நீங்க அமைதியாக இருங்கள், கடந்து செல்லுங்க என தெரிவித்தது. அதற்கு சரியான உடன்பாடு எட்டப்படாததால் அந்த பெண் நிர்வாகி தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் தாவேகா அலுவலகத்தில் ஆலோசனை ஈடுபட்டு வந்த பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் வெளியே வர முடியாமல் யோசித்து தாவேகா அலுவலக பின்வாசலில் சென்றிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் ஒரு தொண்டருடைய எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு தாவேகா அலுவலக பின்புறம் செல்கிறாரா ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. என்னன்னா அந்த பெண்ணை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து தர்ணா ஈடுபடுவதால் அவரிடம் பதில் சொல்ல முடியாமலையா அல்லது காரின் முன்பு மீண்டும் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவாரா என்ற ஐயத்தில் அலுவலக பின்புறம் சென்றாரும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு பெண்ணை குறிப்பாக ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை என்றால் தொடர்ந்து அவர்கள் நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து சமாதான பேச்சு நடத்த வேண்டும். அது ஏன் ஈடுபடவில்லை என்ற கேள்வியை அங்கே கூட பெண் நிர்வாகியும் கூட அந்த ஆதரவாளரும் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தாவேகாவுடைய பொதுச்செயலர் ஏன் பின்புறம் சென்றார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அர்னேஷ், விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.